மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோலையும் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கே நடந்திருக்குது அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு பகுதியில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்குது. அழகிற்கே அழகு சேர்க்கும் வகையில் ரொம்ப அழகாகவும் நிறைய கோயில் பகுதிகளையும் கொண்ட ஒரு பகுதி தான் நன்னிலம். அழகு இருக்கிற பகுதியில் தான் ஆபத்தும் இருக்குன்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஊர் காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான வகையில் இரவு அவ்வளோ அமானுஷ்யத்தையும் உள்ளடக்கி இருக்குது. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு 7 நண்பர்கள் கொண்ட ஒரு குழு அந்த ஊருக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் சுற்றி தெரிஞ்சு நல்லா விளையாண்டுட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு கொரோனா டைமில் தளர்வுகள் அப்ளை பண்ணி வைக்கிற ஒரு பீரியடு. அப்போது அந்த கேங்லேயே ஒரு பையனோட வீட்டு கட்டுமான பணி போயிட்டு இருந்திருக்குது. அவங்க வாங்கியிருக்கிற சைட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தான் அந்த சைட்லேயே முதல் சைட் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்படி செஞ்சுட்ருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலாகவும் இருக்கிறதுனால பெரிய லாரிகளெல்லாம் வந்து திரும்ப முடியாத அளவுக்கு இருந்திருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 500 மீட்டர் தாண்டியே வீட்டுக்கு பின்புறமாக அந்த லாரி வந்து மொத்தம் மண்லோடையும் இறக்கிட்டு அந்த லாரியும் ரிட்டன் போயிடுது. நாள்லேயே பசங்களையெல்லாம் நம்மளால் கையில் பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது கொரோனா டைமில் தளர்வுகள் அப்ளை பண்ணி வைக்கிற டைமுங்கிறதுனால பசங்க ரொம்ப ஜாலியாகவும் பக்கத்துலேயே ஆறு இருக்கிறதுனால மீன் பிடிச்சி விளையாடுறது குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்திருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக லாரியும் மண்ணலோடு இறக்கிட்டு போகுது. பசங்களும் கரெக்டாக குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஆஜராகிறாங்க. அப்படி வரும்போது ஏன் இன்னும் லாரி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், லாரி வந்துருச்சு, ஆனால் இந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முள்ளாக இருக்கிறதுனால லாரி டயர் வந்து பஞ்சராயின்னு சொல்லி ஒரு 300-400 மீட்டர் தள்ளியே மண்ணெல்லாம் இறக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் நாளைக்கு காலையில் வந்து வீட்டு வேலைக்கே ஆள் வந்துடுவாங்க, எப்படி நம்ம சமாளிக்கிறது, எப்படி வந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறது, ஆளுங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தயங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த பசங்க எல்லாருமே, சரி நாங்கள் தான் இருக்கிறோம்ல, நாங்கள் 7 பேர் இருக்கிறோம், நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து மண் போட்டாலும் நான் காலையிலுக்குள்ளே போட்டுருவோம், நாங்கள் அப்படியே பேசிட்டு விளையாண்டுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டுறோன்னு சொல்லவும், இதை கேட்ட அந்த பையன் வீட்டில் இருக்கிறவங்களும் யோசிக்கிறாங்க. எப்படி சின்ன பசங்கக்கிட்ட வேலை வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களும் அந்த மம்மட்டி சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி போய் செஞ்சுட்டு இருக்கும்போதே நல்லா இருட்டிடுது. ஒரு 7-7:30 மணி அப்படிங்கும்போதே அந்த பசங்க ஒரு பாதி மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டுடுறாங்க. அப்படி நல்லா பேசி சிரித்து விளையாண்டுருக்கும்போது ஒரு பையன் மட்டும் ஃபோன் நோண்டிட்டு விளையாண்டு இருந்திருக்காரு. அந்த பையன் கொஞ்சம் அவங்க மண் அள்ளுற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கும்போது கொஞ்சம் ஒரு தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நல்லா உத்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. இதை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த நபர் மறுபடியும் வந்து அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. அது என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் அப்படின்னா, ஒரு அழுகி போன மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்குது. அந்த பையனும் எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்த்துட்டு, சரி எதாவது செத்து கிடக்குதான்னு சொல்லி டார்ச் லைட்டில் அடித்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி தூரத்தில் ஏதாவது நாய் அந்த மாதிரி எதாவது இறந்து கிடக்கும், அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையனும் நார்மலாக விட்டுடுறான். ஆனால் அந்த அழுகி போன ஸ்மெல் இவனுக்கு ஹெவியாக அடிக்கிறத அவன் நல்லாவே உணர்றான். இது என்ன இது நமக்கு மட்டும்தான் பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த மண்ணளிட்டு இருந்த கேங்லேருந்து ஒரு பையன் வந்து, டேய் ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதுல்ல, நீ கவனிச்சியான்னு சொல்லி கேட்குறான். இல்லை மச்சான், நானும் அதை தான் நான் பார்த்துட்ருக்கிறேன், எனக்கு ரொம்ப நேரமாக வந்து இந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்குது, சரி நமக்கு தான் எதுவும் அடிக்குதோ என்னமோ நினச்சிட்டு நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன், ஆனால் எதுவும் செத்தும் கிடக்கல, சரி உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க கண்ணு கேட்டுற தூரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு உருவம் நின்று இவங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு வருது. சரி யாராவது நின்றுட்டு இருப்பாங்க, ஏதாவது பாத்ரூம் போகிறக்கு ஏதாவது ஒதுங்கியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இவங்களும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலையை ஆரம்பித்து சரியாக போயிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக மணி 11:30. இவ்வளோ நேரமாக ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசி வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பசங்க எல்லாருமே ஒரு பதட்டத்தோடையே இப்போ வேலை செய்கிறாங்க. அங்கே வெறும் ஒரு அமைதி மட்டும்தான் நிலவிட்டுருக்கு. அது ஏன் அப்படின்னா, அந்த பேட் ஸ்மெல் இந்த 2 பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பேட் ஸ்மெல் அங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்குமே அடிக்க ஆரம்பிக்குது. அவங்க ஒவ்வொருத்தர் மூஞ்சியும் இப்போ திரும்பி திரும்பி பார்த்துட்டு இது என்னதுன்னே தெரியலையேன்னு யோசிச்சுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த தூரத்தில் இருந்த உருவம் போயிருச்சான்னு சொல்லி அந்த பையன் திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் கண்ணு கெட்டாத தூரத்தில் இருந்த உருவம் கண்ணு கெட்டுற தூரத்தில் பக்கத்தில் வந்து நிற்கிறத அந்த 2 பசங்களுமே கவனிக்கிறாங்க.
அப்படி கவனிச்ச அந்த 2 பசங்களுமே இந்த உருவம் உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லி அந்த எல்லா பசங்ககிட்டயும் கேட்கவும், அந்த பசங்களும் எங்களுக்கு எந்த உருவமே தெரியலையேன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஸ்மெல் இன்னுமே ரொம்ப ஹெவியாகுது. இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க அதே இடத்துல அமைதியாக உட்காந்துடுறாங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த உட்காந்துட்டு இருக்கிற பையனுக்கு தன் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியும் தன்னை ஏதோ தொடர வர மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி உட்காந்துருக்கிற பையன் இப்போ தான் நோட் பண்ணுறாரு, ஒரு உருவம் தங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடையும் ரொம்ப அமானுஷ்யத்தோடையும் அந்த பசங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாரு. யாரோ நம்மளை நோக்கி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க, நல்லா உத்து பாருங்கன்னு சொல்லவும் அந்த பசங்களும் திரும்பி பார்க்கும்போது ஒரு உருவம், அதுவும் ரொம்ப அமானுஷ்யமான ஒரு உருவம், அந்த தலைக்கும் உடம்புக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு உருவம் அந்த இருட்டில் இவங்களை நோக்கி ரொம்ப வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கிறத இவங்க எல்லாருமே கவனிச்சுட்டு ஒரு பயம் கலந்த அமைதியோட அந்த உருவத்தையே உற்று நோக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி உத்து பார்த்துட்டு இருந்தவங்க அந்த நிலா வெளிச்சத்தில் இவங்க கிட்ட இருந்த டார்ச் லைட்டையும் அடித்து அந்த உருவத்தை பார்க்கும்போது இவங்க ஈரக்குலையே நடுங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு கருகிய உடல், தலை மட்டும் நல்லா தகதகன்னு எரிஞ்சிட்டு இவங்களை நோக்கி அதிவேகமாக நடந்து வரதை பார்த்து இவங்க எல்லாருமே ஒரு பயம் கலந்த அமைதியோட அந்த உருவத்தையே நல்லா உத்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது என்னதுன்னே தெரியலையேன்னு சொல்லி நல்லா உத்து பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த உருவம் டக்குன்னு இவங்க முன்னாடியே வந்து நின்றுது. இதை பார்த்து அந்த இருட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாத இவங்க எல்லாருமே அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே டார்ச் லைட் அடிச்சுட்டு வந்தால் கூட ரொம்ப தடுமாறி தான் வரணும். அப்பேற்பட்ட அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே அவங்க மண் கொட்டி வச்சுருக்கிற அந்த மண் மேட்டுக்கு மேலே ஏறி அந்த முள்ளுக்குள்ளே விழுந்து கை காலெல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டு காலிலெல்லாம் முள்ளு குத்தி ரத்தம் வலிய வலிய இவங்க வீட்டை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க என்னதான் தலை தெறிக்க ஓடி வந்தாலும் அந்த உருவம் இவங்களை பின்தொடர்றதை நிப்பாட்டுற மாதிரி இல்லை. ஒரு வழியாக அந்த இருட்டிலேயே தட்டு தடுமாறி இவங்க வீட்டுக்கு ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த உருவம் இவங்க வீட்டுக்கிட்ட ஒரு 10 மீட்டர் தொலைவில் நின்று இவங்களையே உற்று நோக்கிட்டு இருக்கிறத நல்லா எல்லாருமே கவனிக்கிறாங்க. அப்படி நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த உருவத்தோட முகத்தில் கண், மூக்கு, வாய், காதுன்னு சொல்லி எதுவுமே இல்லைன்னு. அந்த தலை மட்டும் நல்லா தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உடம்பு ஃபுல்லாக கட்டக்கரையேன்னு உடம்பு ஃபுல்லாக கருகி இருக்குது. இதை பார்த்துட்டு ஒருத்தர் நல்லா கட்டி பிடிச்சிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மணி 1:30. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெளியும் போக முடியல, ஃபோனும் பண்ண முடியல, என்னதான் பண்ணுறதுனே தெரியல, எப்படி நம்ம பேரண்ட்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த பையனோட பாட்டி இந்த பக்கம் வந்து பார்க்க வந்திருக்காங்க. அப்படி வந்த அந்த பாட்டி, என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ மண்ணை அள்ளி போட்டிங்களான்னு எதுவுமே நடக்காத மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த பசங்க கிட்ட நார்மலாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எதுவுமே புரியாத இந்த பசங்க ரொம்ப கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த பாட்டியும், ஏன்பா இப்படி அழுகிறீங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் இந்த பசங்க யாரும் எதுவுமே பேசாமல் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. யாராவது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா, அப்போ தானே என்னால் ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி அந்த பாட்டியும் கேட்கவும் அதில் ஒரு பையன் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் வந்து மண் அள்ளி போட்டுட்டு இருந்தோம், எங்களுக்கு வந்து ஒரு அழுகிற ஸ்மெல் அடிச்சுது. அது என்ன அழுகிற ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை கவனிச்சுட்டே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு உருவம் தூரத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு உருவம் எங்களை நோக்கி பக்கத்தில் நெருங்கி வந்துட்டே இருந்தது. சரி, யாரோ பாத்ரூம் போகிறதுக்கு ஒதுங்கியிருப்பாங்க, சரி அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே எங்கள் வேலையை ஆரம்பித்து செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் ரொம்ப அமானுஷ்யமான நிகழ்வுகளே நடக்க ஆரம்பிச்சது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த உருவம் இருக்க எங்ககிட்டயே ரொம்ப நெருங்கி வந்துட்டே இருந்தது. நாங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த உருவத்தோட உடம்புல தலை மட்டும் நல்லா தகன்னு பற்றி எரியற்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு பார்க்கும்போது ஃபுல்லாகவே கரையேன்னு ஃபுல்லாகவே கருகி கிடந்துச்சு. அந்த உருவம் வந்து எங்கள் கிட்ட நெருங்கவே எங்களால் ஸ்மெல்லு தாங்க முடியல, அவ்வளோ அழுகுன ஸ்மெல்லு வந்தது. நாங்கள் அந்த முள்ளு காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து கை காலெல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டு காலெல்லாம் முள்ளு குத்தி ரத்தமே வந்துருச்சு. ரொம்ப பயந்து ஓடி வந்தோம். இந்த வீடு வரைக்கும் அந்த பேய் வந்து வந்துருச்சு. அது பேயா இல்லை மனுஷனா, அது என்ன சாமியா என்னன்னே எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பாட்டியும், அதனால தான்டா நான் உங்களை நைட்டு வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னேன், அதனால தான் உங்களை வேலை செய்ய வேண்டான்னு சொன்னேன், இப்போ புரியுதா ஏன்னு சொன்னேன்ட்டு, நைட்டு நேரத்தில் வெளியே போக வேண்டான்னு சொன்னால் இதுக்கு தான் கேட்கணும்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பசங்களை திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திட்டிட்டு அந்த பாட்டி சுருக்கு பையில் இருந்த திண்ணீர் எடுத்து இந்த பசங்க எல்லாத்துக்குமே நெத்தியில் அடித்து விட்டு இந்த பசங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க.
கூப்பிட்டு போயிட்டு அந்த வேலை செய்கிற அந்த பையனோட வீட்டிலேயே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த பசங்க எல்லாமே ஸ்டே பண்ணுறாங்க. அந்த பாட்டியும் சரிப்பா பயப்படாமல் தூங்குங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், இதுக்கு மேலே அந்த பேயெல்லாம் எதுவும் வராது, அது உங்களோட கற்பனையாக கூட இருக்கலாம், கம்முன்னு நீங்கள் வந்து பயப்படாமல் கண்ணை மூடி தூங்குங்க, நாங்களாம் இருக்கிறோம்லன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் தூங்க போயிடுறாங்க. இந்த பசங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து விலகாமல் 7 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இவங்களும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லி கண்ணை நல்லா எரிக்கி எரிக்கி மூடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த உருவம் இவங்க கண்ணு முன்னாடி வந்து வந்து போயிட்டே இருந்திருக்குது. அந்த உருவம் பக்கத்தில் வர மாதிரியும் இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரியும் இவங்களே சுற்றி சுற்றி வர மாதிரியும் நிறைய நினைவுகள் இவங்க மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்குது. இந்த பையனோட வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இல்லை, வெளியே தான் பாத்ரூம் இருக்குது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பாத்ரூமுக்கு கூட அந்த பசங்க வெளியே போகாமல் அவ்வளோ பயந்து ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாத்துட்டு நடுங்கிட்டே உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. எங்கேயாவது நம்ம பாத்ரூம் போய் அந்த ரூம் கீது வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நைட்டு பாத்ரூம் கூட போகாமல் அடக்கிட்டு காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் அந்த பசங்க இடத்த விட்டு நகராமல் ஒருத்தர் ஒருத்தர் எரிக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த வீட்டில் இருக்கிற நபர்களும் இந்த பசங்களை இப்படி விட்டால் ஆகாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் மந்திரிச்சு கயிறுகளை கட்டி விட்டுருக்குறாங்க. இதுக்கப்புறமா ஒரு 10 நாள் நல்லா போயிட்டுருக்குது. இதுக்கப்புறமா அந்த பசங்க அந்த பக்கம் போகிறதையே தவிர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டிகிட்டு இருந்த பையனும் சாயங்காலம் ஆனதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதையே தவிர்த்துடுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற சந்தோஷ் அப்படிங்கிற நபர் தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அந்த உருவம் என்னன்னு சொல்லி எங்கள் யாருக்குமே ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொல்லி இந்த கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவங்களை நம்ம சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அமானுஷ்யமான நிகழ்வில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.